ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஆந்திராவில் ஃபேமஸான னவரம் ஸ்ரீ வெங்கட் சத்யநாராயண சுவாமி கோயிலோட பிரசாதம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சுவையான இந்த பிரசாதத்தை வீட்லேயே நம்ம எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு சுவையான பிரசாதமும் அதே மாதிரி இதுவும் நல்ல ஒரு சத்தான பிரசாதமும் கூட. ஆந்திராவுக்கு திருப்பதி லட்டு எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த னவரம் கோயில் பிரசாதம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது இப்போ வீட்டில் எப்படி சுலபமாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் அதை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குக்கரில் நெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 போல் உடைச்ச முந்திரி அதை சேர்த்துட்டு அதோடவே ட்ரை கிரேப்ஸ்னு சொல்கிற உலர் திராட்சை அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த திராட்சை நல்லா உப்பி அதே நேரத்தில் முந்திரி நல்லா ப்ரௌன் ஆகி வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதை வெளியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா புரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நைஸாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறது. நமக்கு அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வச்சும் பிரசாதம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நமக்கு கிடைக்காத பட்சத்தில் வீட்டுக்கு உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கோதுமை ரவையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை ரவை வச்சு தான் பண்ண போகிறேன். என்கிட்ட அதுதான் இருக்குது. ஸோ அதில் மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கூட ரவை கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு வாசம் வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அதிலேருந்து நல்லா ஒரு வாசம் வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் கரிஞ்சு போயிடவும் கூடாது. நல்லா சிம் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வேக வைக்க போகிறோம். அதே மெஷரிங் கப்பில் நான் 3/4 கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது கரெக்டான சரியான அளவாக இருக்கும். 1 கப் நீங்கள் சேர்க்குறீங்க ரவை அப்படின்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் நான் எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவாக இருந்தது. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஸோ மூடி போட்டுற போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது வெந்துட்டுருக்கிற டைமில் உங்களுக்காக ஒரு அழகான கவிதை ஒன்று பார்க்கலாம். மழையின் அழகிய தருணங்கள், சாரல் மழையில் நனைந்த காற்று தென்றலாய் சில்லிடுகிறது. மழை நீர் கொட்டும் சத்தம் புதியதொரு இசை அமைக்கிறது. மலர்களெல்லாம் நீரில் நனைந்து தலையாட்டி புன்னகைக்கிறது. எல்லோரு மனதும் மழையில் நனையவே மன்றாடி கெஞ்சுகிறது. பல மைல் தூரம் கடந்து வரும் இந்த நீர்த்துளிகள் கடவுளின் தீர்த்தமாகவும் இருக்கலாம். கரெக்டாக 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி ப்ரெஷரோடு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவை கரெக்டாக வெந்திருக்கு. தண்ணி அதிகமாகவும் இல்லை, அதே நேரத்தில் ட்ரையாகவும் ஆகாமல் நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு பக்குவமாக சரியாக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த நம்ம இதில் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். வெள்ளை பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு இன்றைக்கி ரவை எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன் 3/4 கப்பு. அதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக வெல்லத்தில் கொஞ்சம் கல் மண் இருக்கும். கல் மண் இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லைட்டாக வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. என்னோடதில் நல்லா சுத்தமான வெல்லம், கல் மண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அதனால் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி காய்ச்சி சேர்த்துக்கோங்க. பாகெல்லாம் காய்ச்சி தேவையில்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சோடனே நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா இலக்கம் கொடுக்கும். இது நல்லா இலகி வரட்டும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலகி வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி நல்லா இலகி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலை விட ரொம்ப நல்ல வாசமாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு, இந்த பிரசாதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து வறுத்துட்டு கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. வெறுமனே நம்ம அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைப்படாது அப்படிங்கிறதுனால சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். எல்லா விதமான பிரசாதங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கோயிலில் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துவாங்க. இது வந்து எடிபிள் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் தான் நீங்கள் போடணும். ரொம்ப போட்டிங்கனாலும் கசந்து போயிடும், அப்புறம் ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இவ்வளோ போட்டால் போதும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் எனக்கு குலைவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வச்சு சாப்பிட்றேன் இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் போட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குலைவாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்து சரியான அளவில் இருக்கும். நான் இப்போவே சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் போல் நீங்கள் கழித்து சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக நான் மறுபடியும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட அன்னவரம் கோயில் பிரசாதம் அருமையாக ரெடி ஆகியிருக்கு. இதே அளவுகளோட இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்கள் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே நம்ம வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறச்ச ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சத்தான அதே நேரத்தில் ரொம்ப சுவையான இந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.